இருக்கக்கூடிய பாதகங்கள் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார்ஸ் படங்கள்லாம் வந்து முக்கியமான திரையரங்கள்லாம் வெளியிடும் போது என்ன ஆகும், ரீ ரிலீஸ்ன்ற பேர்ல அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே வந்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து வெளியாகிறதுக்கே வந்து பயங்கரமான போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படங்களும் வந்து தியேட்டர் வந்து ஆக்குபென்சி ஆகி 3 நாள்ல வந்து 3 நாள்ல வந்து படங்கள் வந்து வெற்றி அடையும். 3 நாள்ல கலெக்ஷன் வந்து சின்ன படம் கொடுக்கறத விட அதிக கலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, திரையரங்க உரிமையாளர்களும் இந்த படங்களை வெளியிடுறதுக்கு முன் வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, சிறு குறு படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுறது வந்து தாமதமா ஆகும். துரதிருஷ்டவசமா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால விஷால் மாதிரி ஒரு ஆட்கள் தான் வந்து அதாவது பொறுப்புல இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு படங்களே நீங்க வந்து வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கலாச்சாரம் வந்து என்ன பண்ணணும்னா சிறு குறு படங்களை வந்து அழிக்கிற வேலையை தான் செய்யும். ஸோ அது ஒரு பாதகம் இந்த மாதிரியான ரீரிலீஸ் கல்ச்சர்னால. ஸோ இதன் மூலமா என்ன ஆகுதுன்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான ஒரு பாதகம் என்னன்னா, இப்போ வந்து ரீரிலீஸ் அப்படின்னு வர பட்சத்துல என்ன ஆகும்னா, இப்போ வந்து புதிய கண்டென்ட்னு இருக்குல்ல, புது கதைகள் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க வேலை தான் இப்போ நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், புது கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா புது சினிமா புது கதைகள் வந்து வர்றது வந்து குறையும். ஸோ அப்போ என்ன ஆகும், புது கண்டென்ட் வரல அப்படின்னா சினிமா வந்து தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புதுசா வந்தாதான் புது புது கதைகள் புது புது பரிமாணங்கள் எல்லாமே வந்து சினிமா வந்து வளர்ச்சியை நோக்கி போகும். அப்ப வராம பழைய வந்த கதையே வந்து வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே வந்து பாத்தீங்கன்னா புதுசுக்கான வழி பிறக்காது புது கதைகளுக்கு. அப்போ வந்து சினிமாக்கான ஒரு தேக்க நிலை உண்டாகும். ஸோ இறுதியா வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சினிமாவுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற தொழில்நுட்பம் கேடு விளைவிக்கிறத விட மிகவும் ஆபத்தானது இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கலாச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு தயாரிப்பாளர்கள் முக்கியமா கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க.